கொறடா யாருன்னு இல்ல அவங்க கருத்துப்படி. ரெண்டு பக்கமும் லெட்டர் வந்திருக்கு, ரெண்டு பக்கமும் கொறடா கொடுக்குறாங்க. எந்த கொறடாவை ஏற்றுக்கொள்வது, எந்த கொறடாவை நீக்குவது என்பது சபாநாயகரோட முடிவு. சபாநாயகர் எடுத்த முடிவு இன்னைக்கு வந்து கோர்ட்டுக்கு தான் போய் நீங்க சேலஞ்ச் பண்ணணும். சரி, கோர்ட்டு போய் என்ன, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தில் இறுதி முடிவு எடுக்க வேண்டும், உத்தரவு பண்ண முடியும். சபாநாயகருடைய தப்புன்னோ சரினோ தீர்ப்பு கொடுக்க முடியாது. அதனால எவ்வளவு நாள் இந்த அமைச்சரவை இந்த ஆட்சி நீடிக்குதோ இப்படியே கூட ஓட்டலாம். அதனால கட்சி தாவல் சட்ட சட்டம் இதெல்லாம் வந்து பேசவே கூடாது. இன்னைக்கு 25 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டிருக்கார்கள். இந்த 25 எம்எல்ஏவை வந்து நீக்குங்க, இந்த 25 எம்எல்ஏக்களுடைய ஓட்டுகளை ஏற்கக்கூடாதுன்னா கூட மெஜாரிட்டி இருக்கு அவருக்கு. இன்னைக்கு தேதிக்கு மெஜாரிட்டி இருக்கு, ஒண்ணுமே ஆகாது. அதனால எடப்பாடி இங்க வசமா சிக்கி கொண்டார். நேற்று சபாநாயகர் தேர்வின் போது எடப்பாடி பழனிசாமி பேச விட்டு வேலுமணி பேச விடும்போது எடப்பாடி என்ன பண்ணாரு, ஏன் அனுமதிச்சாரு? சார் என்ன பேசிட்டேன், நான் என்ன பேச அனுமதிச்சிங்களா, எதுக்காக கூப்பிட்டின்னு கேட்கணும்ல, ஏன் கேட்கல?